ஹாய் கைஸ். இந்தியாவில் 5 மாநிலத்தில் தேர்தல் நடந்து இப்போ தமிழ்நாட்டில் முடிஞ்சிருக்கு. இதில் டிவிக்கே 108 சம்திங் சீட் வந்து வாங்கியிருக்கு. இதில் மெஜாரிட்டி நிரூபிக்கிறதுக்கு 14 நாள் அவகாசம் ஆக்டரும் அரசியல்வாதியுமான விஜய் வந்து கேட்டிருக்காரு ஆளுநர்கிட்ட. இப்போ டிஎம்கே போனது, ஆட்சியிலேருந்து இறங்குனது நிறைய பேர்த்துக்கு ஒரு சந்தோஷமான ஒரு செய்தியாகவும் அவங்க தொண்டர்களுக்கு ஒரு வருத்தமான செய்தியாகவும் பார்க்கப்படுது ரைஸ். இதில் விஜய் வந்து ஆட்சிக்கு வரணும்னா ஒன்று காங்கிரஸ் வந்து அவங்களுக்கு ஆதரவு தருது. ஆனால் அதை ஏற்றுக்கிட்டாலும் பல சைடில் வந்து அவங்க ஈழத்துக்கு எதிராக இந்த மாதிரி தமிழர்களுக்கு எதிராக பண்ணாங்க, அப்படி ஒரு பார்வையும் அவங்க மேலே இருக்குது. இதன் விளைவாக அவர் ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சு இந்த மாதிரி தான் வர்ற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஆட்சிக்கு ஒருவேளை வந்துட்டா அவர் தமிழக வெற்றி கழகம், அதாவது டிவிகே வந்து சந்திக்கக்கூடிய சவால்கள் என்னென்னு பார்க்கணும்னா, வந்து கடன் தான் கைஸ். அவர் ஃப்ரீ பீஸ் நிறைய இலவசங்களும் அறிவிச்சிருக்காரு. அதுவும் ஒரு எல்லாத்தையும் நல்ல திட்டங்கள் எல்லாத்தையுமே அறிவிச்சிருக்காரு. இதை செயல்படுத்தணுனாலே நிறையா காசு வந்து செலவாகும். லட்சக்கணக்கில் பல கோடி வந்து இதுக்கு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். தமிழ்நாடோட ஏற்கனவே கடன் வேற 10 லட்சம் கோடிக்கு மேலே கடன் இங்கே வாங்கி வச்சுருக்காங்க திமுக அரசாங்கம். இதை பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, டிவிகேக்கு மிகப்பெரிய சவால்கள் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றது தெரியுது. இதை சமாளிக்க அவங்க என்னென்ன பண்ணலாம் அப்படின்றது ஒரு பார்வையாகவும் நம்ம பார்வையில் பார்த்தோம்னா, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு இவ்வளோ கடன் இருக்கு, இந்த ஃப்ரீ பீஸ் கொடுக்கறதுல பாதி பண்ணவும் முடியாது, ஏன்னா கொடுத்துட்டாங்க. நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பல பொருளாதார அறிஞர்கள் அவங்க பேச்சை கேட்டு ஒழுங்கா பல நடவடிக்கைகள், அதாவது பொருளாதார நடவடிக்கைகள் எடுத்தே ஆகணும். எடுத்தாதான் இந்த ஃப்ரீ பீஸையும் நம்மளால கொடுக்கவும் முடியும், அதன் மூலமா ஒரு நிலையான ஆட்சியை கொடுக்கவும் முடியும். மக்கள் அப்பதான் டிவிகேவா நம்புவாங்க. ஒரு நல்ல ஒரு இது அப்படின்னு எல்லாராலும் மீள்றதுக்கு நம்ம என்னென்ன செய்யலாம் அப்படின்னா, பல உற்பத்திகள், தொழில்கள், இதோட வளர்ச்சியை வந்து அதிகப்படுத்தலாம். அது மூலமா நமக்கு வர்ற அயல் நாட்டிலிருந்து வர்ற தமிழ்நாட்டுக்கு, அதாவது இந்தியா கிட்ட இருந்து வர்றது, நம்ம கோஸ்டல் ஏரியா தமிழ்நாடு வழியா வணிகம் பண்ற வெளிநாட்டோட பல வெளிநாடுகள்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு வர்ற இம்போர்ட் பண்றோம்ல, அதை எல்லாமே நம்ம ஒழுங்கான ஒரு சீரமைப்புல நம்ம வச்சுக்கிட்டு நிறைய அயல் நாட்டில இருந்து நம்ம பொருளாதாரத்தை ஈர்க்க பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம உள்நாட்டிலே பல தொழில்கள் வந்து இருக்கிறத முக்கியத்துவம் கொடுத்து அதை வளர்க்க பார்க்கணும். பார்த்தாலே இந்த இதை ஓரளவு கட்டுப்படுத்திடலாம் கைஸ். அப்புறம் நம்ம இந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கு கொஞ்சம் கால அவகாசமும் நம்ம கேட்கணும். ஆர்பிஐ அண்டு வேர்ல்டு பேங்க் வந்து இந்தியா கிட்ட இருந்து இந்தியா வந்து வேர்ல்டு பேங்க் கிட்ட இருந்து வாங்கியிருப்பாங்க. நம்ம வந்து மத்திய அரசுகிட்ட தான் கடன் வாங்கியிருப்போம். எப்படி இருந்தாலும் அதை அடைக்கணும்னா கொஞ்ச காலம் அவகாசம்ன்றது கேட்டு தான் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம இருக்கிற இந்த ஃப்ரீ பீஸை கொஞ்சம் கொஞ்சமாக நடைமுறைக்கு கொண்டு வர்றது கொஞ்சம் பெட்டர் சாய்ஸாக இருக்கும் கைஸ். இதனால ஈஸியாக நம்மளால் கடனையும் கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கிறதுக்கு ஒரு வழி கொஞ்சம் கொஞ்சமாக பிறக்கும். இதை வந்து உடனே நடைமுறைப்படுத்தினா தேவையில்லாத அரசுக்கு மிகப்பெரிய ஒரு பேரிடியாக இருக்கும் பொருளாதார ரீதியாக. இதுக்கப்புறம் பல நியூஸ் சேனல்ஸ் இதெல்லாம் போடுறாங்க. சகாயம் ஐஏஎஸ் டிவிகே, அதாவது ஐஏஎஸ் டிவிகேல சேர போகிறதாகவும் ஒரு நியூஸ் வந்து, அதாவது அவங்க அழைப்பு விடுத்திருக்காங்க சகாயம் ஐஏஎஸ்க்கு அப்படின்ற ஒரு செய்தியும் நம்ம பார்க்க முடியுது. அவர் வந்து இந்த இதுக்கு சரியான ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவர் நேர்மைக்கு மிகவும் பிரசித்தி பெற்றவராக இருக்காரு. அதனால அவர் இந்த அரசுல இணைந்து செயல்பட்டா விஜய் தமிழக வெற்றி கழகம் அதோட பேர் வந்து கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு பேர் வந்து இதுக்கு கிடைக்கும்.
இந்த எலெக்ஷன்ல நம்ம பார்த்தோம்னா ஒரு 4 விதமான கட்சிகளை சொல்லலாம். டிஎம்கே, ஏடிஎம்கே இது 2த்தையும் நம்ம திராவிட கட்சிகள் பல ஆண்டுகள் ஆண்டு அதோட இதை பத்தி மக்களுக்கே தெரியும் எல்லாத்துக்கும். மீதி 2 பார்த்தோம்னா இது டிவிகே இப்போ வின் பண்ண கட்சி. இதுக்கு முன்னாடி வந்து 15 வருஷமா இருக்கிற நாம் தமிழர் அப்படின்ற ஒரு கட்சி இருக்கு. நாம் தமிழர் கட்சி ஏன் இந்த மாதிரி ஒரு சறுக்கலுக்கு சந்திச்சிருக்கு அப்படின்னு பார்த்தா அதோட முக்கியமான ரீசனா நம்ம பார்க்கறது வந்து சாட்டை துரைமுருகன் அப்படின்ற ஒருத்தவர் விஜயவை தாக்கி தாக்கி பேசினாரு அப்படின்ற ஒரு இதுவும் சொல்லப்படுது கைஸ். இன்டர்நெட்ல உலா வந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கறது சீமானும் டிஎம்கே மாதிரியே அவங்கள மாதிரியே இந்த மாதிரி பேசி பேசி அதாவது தற்கொலை இந்த மாதிரி ஒரு சில வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி அவங்கள ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருந்ததும் ஒரு காரணமாக சொல்லப்படுது. ஒரு 50% பாப்புலேஷனில் 50% மக்கள் வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டாலும் மீதி அங்கிட்டு நாம் தமிழருக்கு வர்ற பாதி ஓட்டு வந்து டைவெர்ட் ஆகி அது டிவிகே அதாவது தமிழக வெற்றி கழகத்துக்கு போனதா சொல்லப்படுது கைஸ். டிவிகே அதாவது தமிழக வெற்றி கழகம் சில திட்டங்கள் அதாவது நாம் தமிழர்கிட்ட இருக்கிற ஒரு சில கொள்கைகள் அதாவது திட்டங்கள் இதை வந்து அவங்க இதுல இருந்து எடுத்துக்கிட்டதாகவும் பார்க்கப்படுது கைஸ். அதாவது இன்ப சுற்றுலா இது முன்னாடியே 15 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் பேசியிருக்காரு சீமான். அதையும் இவங்க டிவிகே அவங்க எடுத்துக்கிட்டது ஒன்றும் தப்பெல்லாம் இல்லை கைஸ். இந்த மாதிரி சில இதை வந்து எல்லா கட்சிகள்கிட்ட இருந்தையும் இந்த மாதிரி ஒரு யார்கிட்ட இருந்து வேணாலும் அவங்க நல்ல இந்த மாதிரி திட்டங்களை இந்த மாதிரி இதை எடுத்துக்கிட்டா அதுவும் ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும். டிவிகே அதாவது தமிழக வெற்றி கழகம் பேர் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுவும் ஊடால சில நாட்களாக டிவிகே பிரமுகர்கள் அவங்க கட்சியில் இருக்கிறவங்க மேலே ஒரு சில குற்றச்சாட்டுகள் கைதும் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பார்க்கப்படுது கைஸ். இது கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு அவங்க டெவலப்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோட பேர் வந்து இன்னும் ஒரு 5 வருஷம் நல்லா ஆட்சி கொடுத்தாங்கன்னா அடுத்த 5 வருஷம் 10 வருஷம் அவங்க பேர் வந்து நிலைச்சு நிற்கும் கைஸ். விஜயோட பேர் வந்து இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா சகாயம் ஐஏஎஸ் அவரை வந்து முதலமைச்சர் ஆக்கணும். அது மற்ற இந்த வேர்ல்ட் ட்ரேட் இந்த மாதிரி இதுக்கு பின்னாடி இருக்கவங்க எல்லாருமே ஒத்துழைச்சு ஒரு இது கொண்டு வந்ததான் முடியும் கைஸ். அது ஒரு பகுதிக்கு வர்றத பல சர்வதேச அமைப்புகளும் ஒரு சில பகுதிகளுக்கு நல்லவங்களை நம்ம வேர்ல்டு வைஸாக பார்த்தாலுமே ஒரு சில இடத்துல நல்லவங்க ஆட்சி பண்ணியிருக்காங்க. அது குறுகிய காலத்துக்கு தான் இருந்திருக்கு. எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனோம்னா நம்ம பெண்கள் ஆளக்கூடிய ஒரு சில நாடுகளை சொல்லலாம் கைஸ். அது வந்து மிகவும் ஒரு நல்ல ஒரு பொருளாதார இதில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கு. விஜய் அப்படி மட்டும் செஞ்சாருன்னா அவரோட இந்த ஆக்டர் அப்படின்ற ஒரு இதையும் தாண்டி மக்கள் வந்து பார்ப்பாங்க விஜய்வை. இதுக்கடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் கைஸ். இந்த 5 வருஷம் ஆட்சியில் டிவிகே தமிழக வெற்றி கழகம் நல்ல ஒரு டிஎம்கேவை விட ஒரு டிஎம்கே 1% பண்ணாங்கன்னா 1% தான் பண்ணியிருக்காங்க. அந்த இதை விட அதிகமான ஒரு வளர்ச்சியை இந்த டிவிகே கொடுத்தாங்கன்னா எல்லாருக்குமே நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வழிவகுத்ததுக்கு ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும் கைஸ். இதுக்கு மிகப்பெரிய சவால் டிவிகேக்கு என்ன இருக்குன்னா கடன் தான் கைஸ். அந்த கடன்ல இருந்து மீட்டெடுத்து ஒரு நல்ல தமிழ்நாட்டோட நிர்வாக ஆட்சியை கொடுத்தா ஒரு நல்ல ஒரு பார்ட்டியா இது இருந்திருக்கு அப்படின்றத இந்த டைம்லைன்ல விஜய் வந்து நிரூபிப்பார் அப்படின்றத நம்புவோம். பார்ப்போம் கைஸ் என்ன நடக்குது அப்படின்றத. அவங்க நிரூபிக்கிறாங்களா இல்லையா அப்படின்றத ஒரு இது போய்கிட்டு இருக்கு. இது பற்றின கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் கைஸ். தேங்க்யூ.